ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ என்னன்றது புரியும். நம்ம கிணத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஒரு டாப் வியூ கொடுத்தேங்க. பரவாயில்ல, முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லைங்க. அப்புறம் நம்ம டைகரை கூப்பிட்டோன்னே அவனும் ஓடி ஓடி வந்துட்டான். நான் ஏதோ ஸ்நாக்ஸ் போடுவோன்னு நினச்சி வந்தானே என்னன்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு நான் எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் போடலன்னொடனே திரும்ப போயிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் மாங்காய் மரத்தில் வந்து ஒரு தேன் கூடு ஒன்று இருக்குன்னாங்க. அப்புறம் அதையும் ரெஸ்கியூ பண்ணலான்ட்டு அப்புறம் நாமளே களத்தில் இறங்கியாச்சுங்க. ஒரு வழியாக அதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி முடிச்சுட்டு தேனிலாம் இருந்திருக்க மாட்டேன் கீழே. அப்புறம் அதில் கை வைக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் தூரம் தாங்க போயிட்டேன். அப்புறம் அடுத்த மாங்காவெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அது ஒருத்தவங்க வாங்கிறதுக்கோசரம் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கோசரம் அறுத்துட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் நேற்று தென்னை மரத்தை சுற்றி எல்லாம் பார் ஓட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அதாவது அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன் நேற்று. உங்களுக்கு ஏற்கு முன்னே பார்த்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் பார்க்கல. அப்புறம் அதையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் சவுக்கு மரம்லாம் கொஞ்சம் கீழே அரைக்கி விட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. நாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கால் இருக்குது. அதையும் நாம் தான் அரைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அதையும் அரைக்கிடலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்க வந்தாங்க. இறங்கிட்டேன். அதுங்காட்டி கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணுன்றதுக்கோசரம் கிணத்த போய் பார்த்தா தான் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா வெறும் மோட்டர் ஓடிடும் அப்படின்ட்டு கிணத்த போய் பார்த்துட்டு வந்துட்டு சரி தேன் கூடு எப்படி இருக்குன்னு அந்த தேன் இதை பார்த்தா தேனிலாம் பறந்துடுச்சிங்க. அப்புறம் ஒரு வழியாக சரின்ட்டு வயலுக்கு போயிட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மருந்து அடிக்கணுன்னாங்க. அப்புறம் ஸ்ப்ரேயரையும் சார்ஜ் போட்டுட்டு சரி இதுக்கு மேலே என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் நம்ம டைகர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி இவனை மாதிரியே நாமளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சா அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்து பார்த்தா அவன் வந்து வாசப்படியில் நம்மளுக்கு பக்கத்தில் படுத்துருக்குறான். என்னடான்னு பார்த்தா நம்மளுக்கு சேஃப்டிக்கு படுத்துருக்குறாங்க. அப்புறம் சரின்ட்டு வயலில் தண்ணி ஓடுதுன்னு மறுபடியும் போய் கொஞ்சம் தென்னம்பிள்ளைக்கெலாம் தண்ணி ஓட்டுற வேலை இருந்துச்சு. அப்புறம் அதனால் அங்கே தாங்க கிளம்பிட்டேன். அது இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்படி தென்னம்பிள்ளைக்கெலாம் பைப்பில் தண்ணி விட்டால் தான் போக மாட்டுக்கு. காலில் தண்ணி விட்டால் எங்கெங்க கிணத்துலேயும் தண்ணி இல்லை. அப்படி விட்டால் எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகிட மாட்டுக்கு. அப்புறம் ஒரு வழியாக சவுக்கு மரத்தில் கிளைலாம் வெட்டணும்னு சொன்னாங்க. கீழே எல்லாம் அரைக்கி விடணும். அப்போ தான் கொஞ்சம் கீழே பார்த்தா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அடப்பாசனமாக இருக்குங்க. அப்புறம் அதனால் நாமளும் களத்தில் இறங்கியாச்சுங்க. அப்புறம் ஒரு என்னென்னா இப்படி பண்ணால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து கீழே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் கீழே அடப்பாசனமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் சரின்ட்டு இந்த மாதிரி அரைக்கி விடலாம் அப்படின்னாச்சு. ஏன்னா அப்படிங்கும்போது இதை அரைக்கி விட்டால் மேலே மரம் போகும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் மரம். அதனால் சரின்ட்டு கீழே அரைக்கி விடலான்ட்டு அரைக்கி விட்டாச்சுங்க. இதை அரைக்கி விட்றேன்னா ஏன்னா இதை அரைக்கி விடலின்னா உங்களால் உள்ளே போகவே முடியாது. ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ ட்ரிப்பு பைப்பே அறுத்துக்கிச்சு ஏதாவது உள்ளே போகணும் அப்படின்னா நம்மளால் உள்ளே போகவே முடியாது. அதனால தாங்க அரைக்கி விடுது. இப்போ அரைக்கி விட்டதுனால தான் என்னால் உள்ளே போய் கண்டென்ட் எடுக்கவும் முடியுது, வ்ளாக் பண்ணவும் முடியுதுங்க. அப்புறம் சரின்ட்டு ஒரு வழியாக அரைக்கி விட்டு அப்புறம் மீதி ஏதாவது அரைக்காமல் இருக்கான்ட்டு வயலை சுற்றி வேடிக்கை பார்க்கலான்ட்டு தாங்க பார்த்துட்டேன். ஏன்னா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணியும் பாஞ்சிச்சிங்க.